அதான் பேர் என்ன, அரசியலுக்கு பேரு பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கைனா உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயத்துல நீங்க மூக்கு நுழைக்கிறதா பொது வாழ்க்கை. அப்படி வரும்போது எந்த மக்களுக்காக நீங்க பொது வாழ்க்கைக்குள்ள நுழைறீங்களோ அந்த மக்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க சரியான ஒரு சாய்ஸ் எடுக்க முடியும். விஜய் காலைல இருந்துச்சு மோர் குடிக்கிறாரா டீ குடிக்கிறாங்க எனக்கு தனி பிரச்சனை கிடையாது, அது டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் குடும்பத்தோடு எப்படி இருக்கிறார், அவர் பிள்ளைகள் யார், அவர் பொண்டாட்டி எங்க இருக்கிறாங்க, சேர்ந்தா இருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வாக்காளர் வாக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குடும்பங்களை விட்டு போனா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒருவேளை நீங்க சிஎம்மா கூட ஆயிரலாம். ஏன்னா அப்படி நான் ஒய்ஃபை விட்டுட்டு வந்தேன் சொன்ன ஒருத்தர் பிஎம்மா இருக்கும்போது குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்தேன் ஒருவேளை உண்மை ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா ஒருவேளை நீங்க சிஎம்மா கூட ஆயிரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறது இங்க முக்கியம். நடிகை பேர் சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார், சரி, பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார்னா அப்புறம் விஜய் அவர்களோட மனைவி அவங்க யாரு, அவரோட பெண் குழந்தை அவங்க யாரு? ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி இன்னைக்கு அவர் கூட இல்லை, அதற்கு இந்த நடிகை தான் காரணம் சொல்லும் போது பெண்ணியவாதிகள் வாயை புத்திட்டு போயிடணும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டாங்க, அது உண்மை என்றால் அப்ப தவறு பண்ணிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். பிஜேபியில நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலேயே ஒரு டக் ஆஃப் வார்னு சொல்ற மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய குறிச்சும் திரிஷாவை குறிச்சும் பேசி அந்த பேச்சு ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணி இன்றைக்கு அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பேச்சை எல்லா கட்சிக்காரங்களும் இதுதான் சாக்குன்னு கண்டனம் தெரிவிச்சு நயினார் நாகேந்திரன் இப்போ வாய் திறக்காம வாய் மூடி எங்க இருக்காருன்னு தெரியாம அமைதியா இருக்கிறார். ஆனா இந்த சர்ச்சையை நம்ம அப்படியே பிறந்தனாலும் ஒரு விஷயத்துல அன்றைக்குமே அரசியல்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். அரசியல் தலைவர்கள் சொல்ற தலைவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனாலதான் இந்த விஷயத்த அவர் விஜயை பத்தி திரிஷா வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றது தவறு அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்ணோட பேர் எடுத்ததை விட அந்த பெண்ணோட தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்பவர் நான் தான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக போறேன்னு சொல்லும் போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பியாண்ட் ஸ்க்ரூட்டினி, அதாவது மக்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியாதுங்கிறத என்னோட கருத்து. உடனே நீங்க கேட்கலாம் தமிழகத்தோட இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களா என்ன அப்பழுக்கற்றவர்களான்னு கேட்கலாம். அவர்கள் அப்பழுக்கற்றவர்களா இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனா அவங்க வாழ்க்கை என்னங்கிறது தமிழ் மக்கள் முன்னாடி தெரியும். அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அவர்கள் தமிழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும். அதற்கப்புறம் தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் அறிந்தது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகளாகவே இருக்கின்றது. ஒரு அரசியல் தலைவரோட வாழ்க்கை ஏன் உங்களுக்கு எதுக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை யாரோட இருக்கிறாரு என்ன இருக்கிறாரு தெரியணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி வைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத வச்சும் அவன் நல்ல ஒரு தலைவராக இருப்பானாங்கிறத மக்கள் இடைபோடுகிற வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு மக்களுக்கு நீங்க கொடுத்துதாகணும். உதாரணத்துக்கு நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மக்கள் எப்படின்னா தலைவரி குலமா இருப்பான். ஒருத்தர் இங்க போவாங்க, ஒருத்தர் அங்க போவான், எல்லாம் பண்ணுவான். ஆனாலும் அவர்கள் தலைவர் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பிரசிடென்ட் சிங்கிள் வைஃப் தான் இருக்கு, வைஃப் உள்ளவரோட இருக்கணும்னு அவங்க மேக்சிமம் விரும்புவாங்க. அதில் பல பெண்களோட இருந்தவங்களும் அவங்க பிரசிடென்டா எலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பிரசிடென்ட்ஸ் அநேகமா எல்லாருக்குமே ஒரு மனைவி தான் இருக்கும். அவங்க அட்லீஸ்ட் அவங்க பிரசிடென்சி வர்ற வரைக்கும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு டொனால்டு ட்ரம்ப் தான். எல்லாரும் ஒரே மனைவியுடையவர்களாக தான் இருப்பார்கள். ஒரே பெண்கள் அங்க இது வரைக்கும் வந்தது கிடையாது, ஒரே மனைவியுடையவர்களாக தான் இருப்பார்கள். இதுவும் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுதப்படாத ஒரு விதி மாதிரி. அதே மாதிரி அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வர்றவங்களோட பேசிக் ஹெல்த் ரிப்போர்ட்டும் தங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இன்ஃபார்ம் சிட்டிசன்ரி, நாங்க யாருக்கு ஓட்டு போடுறோம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல நயினார் நாகேந்திரன் சொல்ற வார்த்தை அவரை விஜய் குறிச்சு பேசும்போது அவர் முதல்ல திரிஷா வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னது அவர் தன்னுடைய வீட்டிலே இல்லை, தன் குடும்பத்தோட இல்லைங்கிற ஒரு வாதமாகவும் அதை நீங்க ஒரு ஆங்கிள் நீங்க பார்க்கணும். அப்போ ஒரு சாரார் என்றைக்குமே பெண்ணியம் பேசுற ஒரு சாரார் சொல்லுவாங்க அது எப்படி ஒரு பெண்ணோட பேரை சொல்லுவீங்க, ரைட், அந்த பெண்ணோட பேரை சொன்னது சரியா தப்பாக்குறது விவாதத்துக்குரிய விஷயம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அவர் ஒரு நடிகைன்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். அந்த பெயர் சொல்றத நயினார் நாகேந்திரன் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, நிச்சயமா முக்கியமான கேள்விதான். ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியும், நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப இவரோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குறி உனக்கு எதுக்குடா தெரியும், உடனே அவரோட கூட்டங்கள்லாம் சொல்லுவோம் உனக்கு எதுக்கு அவர் தனிப்பட்ட வாழ்க்கை தெரியணும்.
விஜய் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து தாப்பா போட்டு உட்கார்ந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நாளைக்கு சிஎம்ஆ வரப்போறேன்னு கத்தாருன்னா அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியணும் இல்லையா? தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பிள்ளைகளையும் எப்படி வச்சிருக்கிறாரு, அவர் தலைவனாக எப்படி இருக்கிறாரு, அவர் குடும்ப தலைவனாக எப்படி இருக்காரு, அப்புறம் தலைவனாக எப்படி இருக்காரு, எல்லாம் பார்த்தா வாக்களிக்கணும். நாளைக்கு வாக்களிக்க போறவங்கள்ட்ட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை மறைமுகமா இருக்கக்கூடாது. அப்ப உங்க வாழ்க்கையெல்லாம் தெரியுதான்னு கேட்டா தேவையே இல்லை. நான் உன்ட்டையும் போய் ஓட்டுக்கு பிச்சை எடுக்க போறது கிடையாது இல்லையா? நீங்க எங்கிட்ட ஓட்டுக்கு பிச்சை எடுக்கும் போது நீங்க என்ன கண்டிஷன்ஸோட பிச்சை எடுக்க வரீங்கிறத எங்களுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட யாரும் போய் சொத்து எழுதி கொடுன்னு கேட்கலையா? அரசியல்வாதிகள் மட்டும் அஃபிடேவிட்ல சொத்து எல்லாம் எழுதி கேட்கறாங்க. அப்ப சொல்ல வேண்டிய தனிப்பட்ட வாழ்க்கை சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன் அஃபிடேவிட்ல சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது உங்க மனைவி யாரு பிள்ளையாருன்னு கேட்கும்போது சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா நீங்க பொது வழிக்கு வரீங்க. அதான் அது பேர் என்ன? அரசியலுக்கு பேரு பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கைனா உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயத்துல நீங்க மூக்கு நுழைக்கிறதா பொது வாழ்க்கை. அப்படி வரும்போது எந்த மக்களுக்காக நீங்க பொது வாழ்க்கைக்குள்ள நுழைறீங்களோ மக்களுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க சரியான ஒரு சாய்ஸ் எடுக்க முடியும். இப்ப இந்த கேள்வி எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இது ஏதோ திடீர்னு ஒரு வதந்தியாகவோ காற்றுலையோ வரவில்லை. இது பலகாலமா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவர் கூட இல்ல, கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்த வரைக்கும் யாரும் அதை பெருசாக பேசவில்லை. அது தெரியணுங்கிற அவசியம். ஒரு நடிகராகவே இருந்துட்டு அவர் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு கையை கால ஆசிட்டு போயிட்டாருன்னா யாருக்கு கேட்க போறது இல்லை என்ற ஒரு கட்சி தொடங்கினாரோ அன்றே அது பப்ளிக் ஸ்கூட்டனிக்குள்ள வர ஆரம்பிக்கத்தான் செய்யும். அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்றைக்கு நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொன்னாரோ அப்ப கண்டிப்பா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர் வாக்களிக்க பொதுமக்கள்கிட்ட நீங்க வாக்களிக்க போகும்போது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்பதான் அவரை பிடிச்சிருந்த ஒருத்தன் கூட இந்த விஷயத்துல எனக்கு விஜய் பிடிக்கலன்னா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலாம். பிடிக்காத ஒருத்தர் கூட இவர் நம்மள மாதிரி இருக்காருன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்துக்கு அவருக்கு ஓட்டு போடலாம். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையில் வந்தப்போ தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்காது. விஜய் காலைல இருந்துச்சு மோர் குடிக்கிறாரா டீ குடிக்கிறாங்க எனக்கு தனி பிரச்சனை கிடையாது. அது டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் குடும்பத்தோடு எப்படி இருக்கிறார், அவர் பிள்ளைகள் யார், அவர் பொண்டாட்டி எங்க இருக்கிறாங்க, சேர்ந்தா இருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வாக்காளர் வாக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை ஒரே விஷயத்துல முட்டுப்புள்ளி வச்சிடலாம். விஜய் என்ன பண்ணலாம், தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு போட்டோ போட்டுடலாம். இப்போதைக்கு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடலாம். அதை இன்ன வரைக்கும் அவர் பண்ணலாங்கிறதுனாலதான் இந்த கேள்வி திருப்பி மறுபடியும் எழுந்து அவர்கிட்ட வருது. நயினார் நாகேந்திரன் சொன்ன விதம் கொஞ்சம் அநாகரிகமா இருந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் எழுப்பக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது. இப்ப நீங்க பிரதமர் மோடியே எடுத்துக்கங்க. அவர் கேட்டவன்னு 17 வயசுல கல்யாணம் என்ன பொண்டாட்டி கூட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் மக்கள் அவர் ஏத்துக்கிட்டாங்க, ஓட்டு போட்டு நீங்க பிரைம் மினிஸ்டரா வச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். ஏத்துக்கிறதும் பொதுமக்களோட கையில இருக்கு. ஏன் நீங்க உங்க குடும்பம் விட்டு போனா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒருவேளை நீங்க சிஎம்ஆ கூட ஆயிரலாம். ஏன்னா அப்படி நான் ஒய்ஃபை விட்டுட்டு வந்தேன் சொன்ன ஒருத்தர் பிஎம்ஆ இருக்கும்போது குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்தேன் ஒருவேளை நீங்க உண்மை ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா ஒருவேளை நீங்க சிஎம்ஆ கூட ஆயிரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறது இங்க முக்கியம். நீங்க எக்கேடு கெட்டு போங்க, நாருங்க, என்னவும் பண்ணுங்க. நான் இருக்கிற கழுதைகள்ல எந்த கழுதையை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறத எனக்கு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் தான் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு அந்த கழுதைகளுக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது நான் பார்க்கணும் இல்லையா? அதுல ஒரு சிறந்த கழுதை எடுத்து நான் மேல வைக்க போறேன். அதுதான் அரசியல், அதுதான் ஜனநாயகம். இது வேற மாற்றுக்கிறது கிடையாது, எல்லாம் உத்தமன் கிடையாது. அப்போ குடும்ப வாழ்க்கைங்கிறது என்ன, அது ஏன் தேவை அப்படின்னீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வர முதல் பொறுப்பு அவங்களுடைய குடும்பம். அது கால் கட்டுமாங்க. ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்டாட்டிக்குள்ளதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஒரு பிள்ளைகளை பற்றி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு மேலே கொண்டு வந்து வாழ்க்கையில செட்டில் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இது பொறுப்பு. இதுதான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய முதல் பொறுப்பு. அதனால கல்யாணத்துக்கு பேர் கால் கட்டுமாங்க. அந்த பொறுப்பையே ஒருத்தர் சரியா செய்யலைன்னா அவன் அரசியல் பொறுப்பையும் அவன் கையில் கொடுக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் தட்டி கழுத்து விட்டு செல்வான்ங்கிற ஒரு பிரசம்சன் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கலாம். அப்ப அந்த விஷயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்க சாதாரணமா போயிருந்தீங்கன்னா, இப்ப 1000 நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க மேல 1000 நடிகையோட கிசுகிசு சொல்லுவாங்க, கண்டுகிட்டதே இல்லை. உங்களை பத்தி 1000 பேரோட சொல்லியிருக்காங்க, யாரும் கண்டுகிட்டதே இல்லை. ஏன்னா அப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. இன்று நான் வருங்காலத்தில் தமிழகத்தோட சிஎம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தெரியும் போது அது கண்டிப்பா தெரியணும், பப்ளிக்கு தெரியணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க 234 தொகுதியில் விஜய் தான் நிக்க போறாருன்னு. அப்ப 234 தொகுதியில் உள்ள மக்களுக்கும் விஜய் என்ன பண்றாரு, அவர் வைஃபும் பிள்ளைகள் அவரோட இருக்கிறாங்களா, அது இவங்க சொல்ற மாதிரி தான் அந்த விஷயமா அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். அப்போ நீங்க இதுல ஒரு விஷயத்த நீங்க குறிப்பாக நீங்க நோட் பண்ணு மிஸ்டர் விஜய், உங்களை யாருமே தனிப்பட்ட விஷயத்துல நீங்க பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களும் உங்க கட்சியை சார்ந்தவங்களும் மற்ற கட்சியில் உள்ளவங்க தனிப்பட்ட விஷயங்களை பேசத்தான் செய்யறாங்க. அது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிக்கங்க. இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் என்ன கேள்வி அனுப்புறாருன்னா, தனிப்பட்ட அவரோட கேள்வியோட பாயிண்ட் அதுதான். நீங்க மக்கள் அதை எப்படி தவறா சொல்லிட்டாலும் அவர் எழுப்பக்கூடிய முக்கியமான விடயம் இதுதான். என்னன்னா, விஜய் என்பவர் தன் குடும்பத்தை கூட பொறுப்போடு பார்த்துக் கொள்ளவில்லை. இவரை நம்பியா நாம் நாட்டை ஒப்படைப்பது,
ஒரு விஷயத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. இத மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் விட்டு ஓடி போவார். கரூர்ல ஓடி போயிட்டாரு, தன் குடும்பத்தையும் விட்டு விட்டார். இவரை நம்பியா நீங்கள் நாட்டை ஒப்படைக்க போகிறீர்கள் மறைமுகமாக கேட்கிறார். அப்போ இத மக்களுக்கு விளக்க நீங்க தெரிவிக்கணுமா? நான் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். இதில் சம்பந்தப்பட்ட 2 பேர், ஒன்று நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், இன்னொன்று அந்த நடிகை. யாருமே இதை மறுப்போ இதோ தெரிவிக்கல அப்படிங்கும் போது அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். நீங்க ஒரு அரசியல் தலைவர் 2ஆம் தலைவர் நடக்கவில்லை சொல்லுவோம், சம்பந்தப்பட்ட நபர் நீங்க ஒரு மறுப்பு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம், இல்லைன்னா அந்த நடிகை ஒரு மறுப்பு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். அது இன்ன வரைக்கும் அவங்க மறுப்பு வரவில்லை. இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் மேல கூட போகலாம். நீங்களோ சரி, அந்த நடிகையோ சரி, அவங்க மேல ஒரு நோட்டீஸ் அனுப்பி ஒரு வழக்க கூட போடலாம். இல்ல அப்படின்னு உங்களை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அது ஓப்பன் டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப எதுவுமே நீங்க சொல்லல அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் வரத்தான் செய்கிறது. இதே நடிகை மேலதான் கூவத்தூர்ல அலிகேஷன் சொன்னாங்க. அப்ப அங்கேயும் அவங்க பெரிய வழக்கு எதுவும் போடல. அப்ப இங்கேயும் அவங்க வழக்கு போடல, நீங்களும் அதை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்படிங்கும் போது பொதுமக்கள் மத்தியில அவர் சொல்ற ஒரு பாயிண்ட ஒரு தவறான விதமா சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்க முடியும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, எப்போது நான் என்றைக்குமே சொல்றதுதான், அரசியல் தலைவர்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி குறித்த கேள்விகள் கேட்கப்படத்தான் செய்யும். நாளைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து எப்ஸ்டீனோட போய் உட்கார்ந்தார், நீங்களும் நானும் எப்ஸ்டீனோட போய் உட்கார்ந்தா கேள்வி கிடையாது. ஏன் ஹர்தீப் சிங் புரியும், ஏன் மோடியை கேட்கிறோம், மோடி உங்க கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டானே அப்படின்னு. ஏன்னா அவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எப்ஸ்டீன் வீட்டுல போய் உட்கார்ந்து வந்தோம்னா பிரச்சனை இல்லை, உங்களோட போயிருது அப்படின்ட்டு போயிடும். ஆனா பொது வாழ்க்கையில இருக்கவங்க ஒரு தவறு பண்ணா அது கேட்கப்படத்தான் செய்ய வேண்டும். உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கண்டிப்பா தெரியணும் ஓட்டர்ஸ்க்கு. அவங்க கூட இருக்கிறாங்களா, இல்லைன்னா பரவாயில்ல, இருக்குன்னு அவசியம். அவங்க மேல இந்த பேர்ல உங்க மேல இல்லாம கூட இருக்கலாம், அது தெரியும் இல்லைன்னா. ஏன்னா அதனால ஓட்டு போடாம மக்கள் வந்து இப்படி ஒரு ஓட்டு போட முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை குறித்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரோட குறித்த ஒரு விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். பலகாலமா அரசியல் இருக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபேமிலி ஸ்டேட்டஸ், அது கண்டிப்பாக தெரியும். ஓட்டர் ஹாஸ் a right to know. உங்களுக்கு வாக்களிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளனும், உங்களுக்கு இல்ல, வாக்களிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளனுக்கும் தன்னை ஆளப்போகின்ற தலைவர்கள், குறிப்பாக சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு தெரிகிறவங்க எல்லாம் தங்கள் குடும்பத்தோடு எப்படி இருக்கிறார்கள் தெரியும். அதை ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்துக்கணும். ஏன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு ஆங்கில யோசிப்பாங்க, குடும்பத்தையே பார்க்காதவன் இவன் நாட்டை பாத்திர போறான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. இல்லைன்னா இதை குடும்பத்தை பார்த்தா பார்க்காட்ட நாட்டை பார்த்துவான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அது எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த வாக்காளர் தான் நிர்ணயிக்கணும். அப்போ உங்களை பத்தி உண்மை விஷயம் இந்த வாக்காளருக்கு தெரியணும். அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் நடிகையை பத்தி நீங்க பேசுறீங்க, எல்லாம் பேசும் போது ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க தப்பு, ஒரு பெண்ணை பேரை சொல்லி சொல்றது. ஆனா ஒரு அதை மாத்தி யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாரும் பெண்ணியத்தை பத்தி பேசும்போது ஃபெமினிஸ்ட் பெண்ணியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நடிகை பேர் சொல்லக்கூடாது, ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார். சரி, பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார்னா அப்புறம் விஜய் அவர்களோட மனைவி அவங்க யாரு, அவரோட பெண் குழந்தை அவங்க யாரு? ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி இன்னைக்கு அவர் கூட இல்லை, அதற்கு இந்த நடிகை தான் காரணம் சொல்லும் போது பெண்ணியவாதிகள் வாயை புத்திட்டு போயிடணும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அவங்க கெடுத்துட்டாங்க, அது உண்மை என்றால் அப்ப தவறு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தான் நீங்க ஆதரவா பேசுறீங்களே தவிர பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்காக ஆதரவா பேசுறது இன்னைக்கு யாரும் இல்ல. இதுதான் மாடர்ன் ஃபெமினிசம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பம், அவர் மனைவி, விஜயோட மனைவியும் அவர் பிள்ளைகளும் இன்றைக்கு அவரோட இருக்காங்களா இல்லையாங்க கேள்விக்குறி வரும்போது, அப்படி ஒருவேளை இல்லை என்றால் அதற்கான காரணம் யார்? அப்படி அந்த காரணம் இந்த பெண்ணாக சுருக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவர் குற்றவாளி தான், ஒரு குடும்பத்தை பிரித்தவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தவறும் கிடையாது. பெண்ணியவாதிகள் சொல்றாங்க அவர் விருப்பம், அவர் இவரோடு போவார், அவர் விருப்பம் அவரோட போவார், போகட்டும், அவர் எவர் விருப்பத்தோடு எவரோடையும் போகட்டும். ஆனால் ஒரு குடும்பத்திற்குள் புகுந்து அந்த குடும்பத்தை பிரித்து அதுக்கப்புறம் உள்ள நுழையிறவங்களை வந்து நீங்க என்ன சரின்னு சொல்ல முடியும்? அப்ப அதுதான் உங்களோட பெண்ணியம், அதுதான் உங்களோட ஃபெமினிசம்னா டு ஹெல்ப் வித் யூ அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதனால இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும்னா, நயினார் நாகேந்திரன் கூறிய முறை தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள் வந்து என்றைக்குமே அரசியல்ல ஒரு ரெலவென்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க, ஒரு சம்பந்தமுள்ள ஒரு விஷயம் தான் அவர் எழுப்பியிருக்காரு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு கட்சி நடத்தி நீங்க தலைவர் இருக்கும்போது வாட் இஸ் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்கள் திருமண நிலை என்ன, உங்கள் மனைவி பிள்ளை உங்களோடு தான் இருக்கிறார்களா, இல்லை உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களா? பிரிந்து சென்று விட்டார்கள், ஏன் பிரிந்து சென்றால் வாக்காளர்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் 5வது விஷயம், அவங்க எல்லாம் விட்டுட்டு நீங்க இப்ப அந்த சொன்ன நடிகையோடு இருக்கிறீங்களா, அப்ப நீங்க பிரிஞ்சதுக்கு அந்த நடிகை காரணமா தெரியணும். நீங்க டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த ஒருவேளை பிரிஞ்சிருந்து நீங்க டைவர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க டைவர்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு திருசங்கு சொர்க்கத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது வாக்காளர்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி ஒரே விஷயத்துல வச்சிடலாம். நீட்டா அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு போட்டோ எடுத்து போட்டு தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்து போட்டு அங்க சேர்ந்தா இருக்கும் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க அமைதியா இருந்தா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த நடிகை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னது உண்மையா? உண்மைன்னா உண்மை சொல்றது ஒரு மனுஷனுக்கு நீங்க கண்டிக்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் சொல்றது உண்மை என்றால்
உண்மை சொல்வதற்கு எதற்கு ஒரு மனிதரை கண்டிக்கிறீர்கள் தான் நான் கேட்கிறேன். நான் பிஜேபியோட சப்போர்ட் பண்ணி தான் சொல்ல. அவர் பேசிட்டாரு, ஃப்ளோல சொல்லிட்டாரு. அவர் சொல்றது போயினா நீங்க ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இல்ல போட்டோ எடுத்து போட்டு இல்லையா நாங்க சேர்ந்தா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்களும் மறுக்கல, அந்த நடிகையும் மறுக்கல. அப்ப ஒரு நயினார் நாகேந்திரன் சொல்வது உண்மை என்றுதான் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிஸ்டர் விஜய், அது தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருந்தது. நீங்கள் சினிமாவில் ஆட்டம் பாட்டம் பண்ணி கொண்டிருக்கும் வரைக்கும் நீங்க பொது வாழ்க்கையில ஒரு கட்சியோட தலைவரா வந்து நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, அது பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்த பின் அவங்க இப்படி வாக்களிக்கட்டும் அப்படி வாக்களிக்கிட்டு அவங்களோட விருப்பம். நயினார் நாகேந்திரன் கூறிய முறை தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் எழுப்பிய கேள்வி அரசியலில் மிகவும் மிக மிக இன்றைய தமிழக அரசியல் மிக மிக முக்கியமான மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயத்தை குறித்து தான் பேச இருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம்.